Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம டெஸ்கோ நிர்வாகத்தில் இருந்து ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் மாதிரி வந்திருக்கு. அதில் நம்மளோட டெஸ்கோவில் பணி செய்கிற முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதை பற்றி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை டெஸ்கோ ஆஃபீஸில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் டெஸ்கோவில் நிறைய இபிஎஃப், அவங்களோட ரெப்கோ பேங்க், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம அஃபிஷியல் மெம்பர்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ இதை பற்றின முழு விளக்க வீடியோ தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து டெஸ்கோவில் பணி செய்கிற நண்பர்களுக்கு குறிப்பாக நீங்கள் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டெஸ்கோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் டெஸ்கோவில் பணி செய்கிறாங்க. அவங்க செக்யூரிட்டி கார்டாகவும், டிரைவர்ஸாகவும், ஓஏவாகவும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவும், அதுக்கடுத்து அவங்க டூரிஸ்ட் கைடாகவும், இன்னும் நிறைய பல்வேறு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. அதில் வீர்நாரிஸ், விடோஸ் எல்லாருமே டெஸ்கோவில் பணி செய்கிறாங்க. இப்போ டெஸ்கோ நிர்வாகத்தில் இருந்து ஒரு சர்க்குலர் வெளியாயிருக்க. அந்த சர்க்குலர் படி டெஸ்கோவில் பணி செய்கிற அனைத்து நபர்களும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி அவங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவங்க வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்டு. இப்போ இந்த ஆக்ட் படி அவங்க வருமான வரி தாக்கல் செஞ்சாங்களா இல்லையா, அதோட ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி டெஸ்கோ நிர்வாகம் அவங்க சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த லெட்டரை நான் போடுறேன். இப்போ இந்த லெட்ரு படி அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் இதை அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ணதை நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் டெஸ்கோ ஏஎம்சார்கிட்ட நீங்கள் கொண்டு போய் டெபாசிட் பண்ணல அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு 20% இன்கம் டேக்ஸ் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க கிளியராக. இதுக்கடுத்து உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இதையும் அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் வச்சு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு பிப்ரவரி மந்த் பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட் 31 ஜான்வரி 2025 லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சில முன்னாள் இராணுவ வீரர்கள் நாம் கிளியராக சொல்கிறோம், வருஷம் அவங்களோட இன்கம் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணிடுங்க, ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொன்னதால் நிறைய நண்பர்கள் அவங்களோட வருமான வரியை கண்டிப்பாக தாக்கல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஆனாலும் நம்ம இது லெட்ரு வந்ததுலேருந்து ஒரு 4-5 டெஸ்கோவிலேருந்து நம்மகிட்ட பேசினாங்க. சார், நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியலை, உங்கள் வீடியோ பார்க்கல, அஜாக்கிரதையால் விட்டுட்டேன், இப்போ என்ன சார் பண்ணுறது? ஏன்னா லாஸ்ட் டேட் டிசம்பர் 31 வரைக்கும் தான் அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அவங்களோட ரீஃபண்ட் ஏதாவது இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவதுனா நீங்கள் வாங்க முடியும். இப்போ அது முடிஞ்சு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, 15 ஜான்வரி வரைக்கும். இதை பற்றின நம்ம யூடியூப் வீடியோவும் போட்டிருந்தோம், நம்மளோட அஃபிஷியல் சேனல்லையே போட்டிருந்தோம். இப்போ டேட் எல்லாம் முடிஞ்சு போனதால் அவங்க ஐடிஆர் யூ மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும், அதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டர்ன் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். நார்மல் ஆன்லைனில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. இப்போ அப்படி யாராவது இருந்தாங்க வச்சாங்க அவங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கூட 4-5 பேருக்கு ஃபைல் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா வருஷம் உங்களோட வருமான வரியை நீங்கள் கண்டிப்பாக தாக்கல் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பென்ஷன் ஒரு அமௌண்ட் வரும். இதுக்கடுத்து நீங்கள் இப்போ டெஸ்கோவில் வேலை பார்க்குறீங்க, இது ஒரு வருமானம் உங்களுக்கு. இதுக்கடுத்து நீங்கள் வேறு ஏதாவது எஃப்டி, வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் இல்லை ஷேர் மார்க்கெட்ஸ் இல்லை வீட்டு வரி, வேறு ஏதாவது உங்கள் வீட்டிலேருந்து வருமானம் எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் நீங்கள் உங்களோட வருமான வரி கணக்கில் தாக்கல் பண்ணி நீங்கள் வருமானத்துக்குள்ளே இருக்கீங்களா இல்லை நீங்கள் டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சில டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் ஃபைல் பண்ணி பிடிச்சிருக்க டேக்ஸை வாங்கிக்கோங்க. டேக்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஃபைல் பண்ணுங்கள். 31 ஜூலை தான் எப்போவுமே வருமான வரி தாக்கல் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தாக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீ கண்டிப்பாக இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வருஷம் நீங்கள் 31 ஜூலைக்குள்ளே உங்களோட வருமான வரியை தாக்கல் பண்ணிடுங்க. ஃப்ரீயாகவே தாக்கல் பண்ணிடலாம்.
இல்லைனா உங்களுக்கு லேட் ஃபீ 5000 ரூபா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. ₹1 ரீஃபண்ட் வாங்கலாம், ஆனால் 5000 ரூபாய் பே பண்ணி இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸ் முன்னாள் இராணுவ வீரர்கள் ஃபைல் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்லையே. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்ம ஏன் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ணலைன்னா நோட்டீஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம டெஸ்கோவில் பணி செய்கிற நண்பர்கள் அவங்க இபிஎஃப் எடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களோட பேர் மிஸ்மேட்ச், அவங்களோட இபிஎஃப் டீட்டெயில்ஸில் இருக்கிற மாதிரி பேர் இல்லை, டேட் ஆஃப் பர்த் இல்லை, அவங்களோட 2-3 இடத்துல மாறி வந்ததால் அவங்களுக்கு 2-3 யூன் நம்பர் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்மளை பற்றி சொன்னாங்க. இப்போ இதுக்கு டெஸ்கோ நிர்வாகமே அஃபிஷியலாக அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பரில் அவங்க பணி செய்கிற நேரத்தில், அதாவது ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க, இல்லை கால் பண்ணுங்கள், உங்களோட பிரச்சனையை அதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு டெஸ்கோவில் பணி செய்கிறவங்களுக்கு இந்த ரெப்கோ பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது. அது மூலமாக டெஸ்கோவில் பணி செய்கிறவங்களுக்கு அமௌண்ட் விழுந்துக்கிட்டு இருக்கும். இது விழுகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட 26 AS நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் விழுந்து வருஷம் அமௌண்ட் இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டும் அவங்க டெஸ்கோ விட்டு வெளியே போயிட்டாங்க, இல்லை ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ரெப்கோ பேங்க்கில் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கிளப் ஐடி மென்ஷன் பண்ணி அந்த இது இருக்கும். அதை நீங்கள் வித்ட்ரால் பண்ண ரொம்ப பேர் மறந்துடுறீங்க. அதனால் டெஸ்கோவில் பணி செய்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிடுங்க. டெஸ்கோ பணியிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த இபிஎஃப் மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரெப்கோ பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்னாலும், அதுவும் வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேரும். அது ரெப்கோ பேங்க் உங்களோட கிளப் ஐடியில் இருக்கும். அதையும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறதுக்கான முயற்சி சம்மந்தப்பட்ட ஏஎம்சாட்டை சொல்லி அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேட்டஸ்ட்டாக நிறைய நண்பர்கள் ரிட்டையர்ட் ஆகி இல்லை டெஸ்கோ பணியிலேருந்து வேறு அரசாங்க பணிக்கு மாற்றி போனதுக்கப்புறமும் அவங்க அதை செய்யாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லி அவங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட ESM தம்பிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பட்டன் அழுத்தி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ பற்றி டவுட் இல்லை கிளாரிஃபை இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் இன்னும் எதை பற்றின வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக எனக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். அதுக்காக தான். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.